ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலுமிருந்து இந்த காலை ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் முதலாவது வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தமோ கிருபையின் நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு தம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த புதன்கிழமை காலையில் நாங்கள் மறுபடியும் உடைய பரிசுத்த சமூகத்தில் வந்து நன்றியோடு, மனத்தாழ்மையோடு, நம்பிக்கையோடு உம்மை ஆராதிப்பதற்கு, உம்முடைய நல்ல நாமத்தை பாடி துதித்து மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, தேவைகளோடும், பாரங்களோடும், கவலைகளோடும், வியாதிகளோடும், கஷ்டத்தோடும், எதிர்பார்ப்புகளோடும் தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள், உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் நிச்சயமாக ஆவியானவர் கொண்டு வருகிற நன்மைகளை பெற்று மன நிறைவடைய இந்த காலை ஆராதனை அனைவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு வேளையாக, அனுபவமாக தீர வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி செபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமா அவருடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 23வது பாடல், அதில் 5 சரணங்களை மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். நீயனே உமது கைகளை அடியே, மெய்யனே உமது தயைகளை அடியே விவரிக்கையும் மாத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். கண்விழி போலே அடியேனை காத்த கர்த்தனே நமஸ்காரம். கண்விழி போலே அடியேனை காத்த கர்த்தனே நமஸ்காரம். மண்மிசையும் மாலந்தி பூச்சி, மண்மிசையும் மாலந்தி பூச்சி வாழுமோ இந்நேரம். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். உடலுயிரும் அலொரு குறைவின்றி உயிரதம் பரனே. உடலுயிரும் அலொரு குறைவின்றி உயிரதம் பரனே. திடமுடன் உமக்கே ஒப்புவிப்பேன் என்னை, திடமுடன் உமக்கே ஒப்புவிப்பேன் என்னை செப்பரும் அருள்கரனே. ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். சென்றதாமிரவில் தேவரீர் என்னை சேர்த்தரவணைத்தீரே. சென்றதாமிரவில் தேவரீர் என்னை சேர்த்தரவணைத்தீரே. அந்தடைவாயி பகலில்
மனதடைவாயி பகலிலும் கிருபை ஆக வந்தரிப்பீரே. ஆயியனை உமது திருவடிகளுக்கு ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். இருதயம் தனின் புதியதையாக்கும் ஏழையை குணமாக்கும். இருதயம் தன்னை நீர் புதியதையாக்கும் ஏழையை குணமாக்கும். கருணையா என்னை உமதகமாக்கி, கருணையா என்னை உமதகமாக்கி கன்மமெல்லாம் போக்கும். என்னை உமது திருவடிகளுக்கு ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். 28வது சங்கீதத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 28. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் கண்மலையே, கேளாதவர் போல் மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உமது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டறலாம். பொல்லாதவரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரி கொள்ளாதையும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லுகிறார்கள். தங்கள் இருதயங்களிலோ தீமையை சிந்திக்கிறார்கள். அவர்கள் செய்கைகளுக்கும் அவர்கள் பொல்லாத கிரியைகளுக்கும் தக்கபடி அவர்களுக்கு கொடுத்து, அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கபடி அவர்களுக்கு அளித்து, அவர்களுக்கு சரிக்கு சரி செய்யும். கர்த்தரின் கிரியைகளையும் அவர் கைகளின் செய்கைகளையும் அவர்கள் கவனியாதபடியா அவர் அவர்களை இடித்து போடுவார், கட்டமாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பலம், என் கேடகம். அவரில் என் இருதயம் நம்பிக்கை வைத்திருக்கிறதே. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் தமது ஜனத்தின் பலம், தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு இரட்சணிய அரண் அவரே. தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருந்து என்றென்றைக்கும் அவர்களை சுமந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இந்த நாளுக்காக தரப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 11 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். 1 சாமுவேல் அதிகாரம் 30 11 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து, அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ கொலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன்? நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். நான் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கடுத்த எல்லையின் மேலும் காலேப்புடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்கினியினால் சுட்டரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதில்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து
தாங்கள் பெலிஸ்தியர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறொருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதி. பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரை. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு 1 கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரிக கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த காலையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். இந்த நாளின் காலை சிந்தனைக்கென்று ஆவியானவர் நமக்கு தருகிற இறை வார்த்தை மத்தேயு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 42வது வசனம். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு 1 கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பலன் உண்டு என்று இங்கே சொல்லுகிறார். முதல்ல சீடர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பலன் உண்டு. அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு தீர்க்கதரிசிக்கேற்ற பலன் கிடைக்கும். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு நீதிமானுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார், சீஷர்கள் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு. சீடர்கள்
ஆரம்ப நிலை கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, முதலாவது அந்தியோக்கிய பட்டணத்தில் சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்னும் பெயர் வழங்கலாயிற்று. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் சீடன். அந்த சீடன் சிறியவன், எளியவன், அங்கீகாரம் இல்லாதவன். அவனுக்கு ஒரு சிறிய உதவி, ஒரு கலசம் தண்ணீரை குடிக்க கொடுக்கிறவனுக்கு அவனுடைய பலனை அடையாமல் போக மாட்டான். என் அன்புக்குரியவர்களே, நன்மை செய்வதன் அவசியத்தை ஆண்டவர் சொல்வது மாத்திரமல்ல, எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லி இருக்கிறார். பிரபல ஓவியன் லியோனார்டோ டா வின்சி, அவர் ஓவியங்களை வரையும் போது தலையிலே தொப்பி போன்ற ஒன்றை வைத்து அதிலே ஒரு விளக்கை வைத்திருப்பாராம். ஒரு சமயம் ஒருவர் அவரிடத்தில் கேட்டார், நீங்கள் படம் தானே வரைகிறீர்கள், ஏன் நெற்றியிலே விளக்கை வைத்து கொண்டு வரைகிறீர்கள்? அப்ப அவர் சொன்னார், என்னுடைய நிழல் இந்த ஓவியத்தின் மீது விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் விளக்கை நெற்றியிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்திலே நன்மை செய்யும் போது நம்முடைய சுயம் அதிலே படிந்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய சுயம் நாம் செய்கிற கிரியையில, நற்கிரியையில, நன்மையில விழுந்து விட்டால் கடவுளுடைய நாம மைமைப்படுவது என்னவோ நம்முடைய பெயர்தான் பிரஸ்தாபப்படும். அதை கர்த்தர் விரும்ப மாட்டார். அதற்கு நாம் அனுமதி கொடுக்க கூடாது. கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். வேதம் சொல்லுது, அங்கீகாரம் இல்லாத எளிய பணிகளை, நன்மைகளை செய்பவர்கள் உலகத்திலே மதிக்கப்படுவதில்லை, அவர்கள் மறக்கப்படுவார்கள். இது விளம்பர உலகம். எதுக்கெடுத்தாலும் விளம்பரம். ஒரு அரசியல்வாதி ஒரு தையல் மிஷினை தன்னுடைய 60வது பிறந்த நாளுக்காக மக்களுக்கு கொடுக்கிறார் என்றால் அதற்கு குறைந்தது 60,000 ரூபாய் விளம்பரமாகும். கொடுக்கிறது 60 ரூபாய்க்கான பொருளாக இருந்தாலும் விளம்பரம் 60,000, 6 லட்சம் செலவழிந்து விடுகிறது. ஏனென்றால் கொடுக்கிற பொருளோ பெற்றுக்கொள்கிறவரோ இல்லை, கொடுக்கிற ஆளுக்கு அது நிமித்தம் நிறைய புகழ் கிடைக்கணும், மதிப்பு கிடைக்கணும், மக்களால் பாராட்டு கிடைக்கணும், அங்கீகாரம் கிடைக்கணும். இதைத்தான் இந்த உலகம் விரும்புகிறது. பாருங்க, எல்லாவற்றிலும் விளம்பரம். ஊடகங்கள் வந்த பிறகு அவர்கள் எதற்கெல்லாமோ விளம்பரத்தை கொடுக்கிறார்கள். விளம்பரத்தை நம்பி பொருட்களை வாங்குகிறவர்கள் பலர் பல வேளைகளிலே ஏமாந்து போயிருக்கிறார்கள். ஊடகத்திலே பார்ப்பது ஒன்று, உண்மையாகவே பயன்பாட்டிலே அவைகளுடைய நிலைப்பாடு ஒன்று. வேதம் சொல்லுது, வேத புத்தகத்திலேயும் அநேக மனிதர்கள் தங்களுடைய மிகப்பெரிய செயல்களை செய்தும் அவர்களுடைய பெயர்கள் வேதத்திலே குறிப்பிடப்படவில்லை. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 11 - 18 வரையிலும் தாவீதுக்கு ஒரு சிக்கலான நேரத்தில், அவன் நொந்து வேதனைப்பட்டிருக்கிற நேரத்தில் அமலேக்கியர்கள் வந்து சிக்கலாக்கை கொள்ளையடித்து தாவீதின் மனைவிகளையும் பிள்ளைகளையும் வேலைக்காரர்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகளையும் சிறை பிடித்து கொண்டு போயிருக்கிற நேரத்தில் எந்த தடையும் இல்லாமல் தாவீது பதபதப்போடு, கவலையோடு, பதட்டத்தோடு நின்ற நேரத்தில் தக்க சமயத்தில் தாவீதுக்கு வழிகாட்டி
அமலேக்கியரிடத்தில் அவனை கொண்டு போய் சேர்த்து தாவீது அவர்களை வெல்லுவதற்கு காரணமாயிருந்தவன் ஒரு சாதாரண எகிப்திய சிறுவன். அவன் வியாதிப்பட்டதனால எஜமானால தள்ளப்பட்டவன். அவனுடைய பெயர் வேதத்தில் இல்லை. யோவான் செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இயேசு ஆண்டவர் 5 அப்பமும் 2 மீனும் கொண்டு 5000 பேரை போஷித்தார் இல்லையா? அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பமும் சில சிறு மீன்களும் உண்டு என்று சீடர்கள் வந்து இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தினார்களே, அடையாளப்படுத்தினார்களே. தன்னுடைய ஒரு நேர உணவை இயேசுவின் கையிலே நம்பிக்கையோடு நன்றியோடு கொடுத்தானே, அந்த சிறுவனுடைய பெயர் வேதத்திலே இல்லை. லூக்கா 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் என் ஆண்டவர் இயேசு குருத்தோலை பவனியாக எருசலேமுக்கு போவதற்கு ஒரு கழுதை குட்டி தேவைப்பட்டது. அந்த கழுதை குட்டியை அவருக்கு கொடுத்தவனுடைய பெயர் வேதத்தில் இல்லை. லூக்கா 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என் ஆண்டவர் இயேசு எருசலேமின் மேல் மாடியில வைத்து பெரிய வியாழக்கிழமை திருவிருந்தை ஆசரித்தாரே, நற்கருணையை ஸ்தாபித்தாரே, அந்த மேல் வீட்டை அவருக்கு கொடுத்தவனுடைய பெயர் வேதத்தில் இல்லை, மறக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 16 22 வரையிலும் உள்ள வசனங்களை நாம் வாசித்தால், பவுலை 40 யூதர்கள் சதி செய்து கொல்ல வேண்டும் என்று சபதம் எடுத்து கொண்டிருந்த நேரத்தில் இதோ பவுலுக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்ற ரகசிய செய்தியை கொண்டு வந்து பவுலுக்கு அதை அறிவித்து பவுலை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தானே ஒரு இளைஞன், தைரியமான இளைஞன். அந்த இளைஞனுடைய பெயரும் வேதத்திலே இல்லை. இப்படி வேத புத்தகத்தில் அநேக செய்த நல்ல செயல்கள், அவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. திருவள்ளுவர் சொல்வார், காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தில் மான பெரிது. ஒருவன் தகுந்த நேரத்தில் ஒருவனுக்கு செய்கிற உதவி சின்ன உதவியாயிருந்தாலும் அது உலகத்தை விட பெருசா கருதப்படுகிறது. அப்படி என்றால் வேத புத்தகத்திலே இவர்கள் வேண்டும் என்று மறக்கப்பட்டிருக்கிறார்களா? மதிக்கப்படவில்லையா? இவர்களுடைய நற்செயல்கள் எல்லாமே ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லையா என்றால் அங்கீகரித்திருக்கிறார். ஒரே வார்த்தையில பதில் சொல்கிறார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை பெறாமல் போக மாட்டான். ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு உதவி செய்கிற ஒவ்வொரு சிறிய மனிதனுக்கும் சிறிய செயல்களுக்கும் பலனை வைத்திருக்கிறார், மறந்துவிடக் கூடாது. இந்த சீஷன் என்பவன் யார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது லூக்கா 14ஆம் அதிகாரம் 26 27 வசனங்களில 2 காரியங்கள் அங்கே குறிப்பிடப்படுகிறது. லூக்கா 14ஆம் அதிகாரம் 26 சொல்லுகிறது, ஏதாவது ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். முதலாவது, கிறிஸ்துவின் நிமித்தமாக உறவுகளை, சொந்தங்களை, உரிமைகளை எல்லாவற்றையும் வெறுக்க தெரிந்தவன் சீடன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக அதற்கு மேல வேற ஒன்னையும் வைத்து பார்க்க இயலாதவன். 2வது 27ஆம் வசனம் சொல்லுகிறாரு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு
எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சொந்த வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை பின் செல்வதனால பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் சுமக்கிறவன், பாடுகளை சுமந்து கிறிஸ்துவை பின் செல்லுகின்றவன், கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடந்து செல்லுகிறவன் சீடன். மூன்றாவது, யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், சீடன் என்பவன் யார் என்றால், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள் என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவை சாதாரணமாக பின்பற்றுகிறவன் சீடன் அல்ல, அவருடைய உபதேசத்தை கை கொள்ளுகிறவன், அவருடைய உபதேசத்தை கேட்டு அந்த உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவன் இயேசு கிறிஸ்துவின் சீடன். நான்காவது, யோவான் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் இன்னொரு காரியத்தை கூட நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், அன்புள்ளவர்களாயிருந்தால், அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்றவர்கள் கிறிஸ்துவின் அன்பினால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியின் பலத்தினால ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்றவர்கள் கிறிஸ்துவின் சீடர்கள். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, யோவான் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். கனி கொடுக்கிறவன் சீடன், இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன், ஒருவரை ஒருவர் அன்பு செய்கிறவன், கிறிஸ்துவின் உபதேசத்திலே வாழுகின்றவன், கனி கொடுக்கிறவன். கனியினால இவன் சீடன் என்று அறியப்பட்டவன். அந்த எல்லா காரியங்களையும் ஒட்டுமொத்தமா கவனித்து பார்த்தா ஒரு காரியம் நமக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்து இந்த உலகத்தில் அமைத்த கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற கட்டுமான பணியிலே இருக்கின்றவன் கிறிஸ்துவின் சீடன். இறையரசை உலகத்திலே நிறுவுவதற்காக ஆண்டவர் இயேசு எடுத்த அந்த நிலைப்பாட்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுகிறவன். அந்த ராஜ்யம் மெல்ல மெல்ல உலகத்திலே வளருவதற்கு அந்த கட்டுமான பணியிலே இருக்கின்றவன் கிறிஸ்துவின் சீடன். இறையரசை, ஆண்டவருடைய திட்டத்தை உலகத்திலே நிறைவேற்றுகின்றவன், அவருடைய அடியொற்றி வாழ்பவன். அப்படிப்பட்ட சீடன் ஒருவன் வெயிலிலே போய்விட்டு வருகின்ற நேரத்தில், தகுந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு டம்ளர் குளிர்ந்த நீரை கொடுக்கிறானே, அவனுக்கு மிகுந்த பலன் உண்டு. ஆங்கில வேதாகமம் தண்ணீர் என்று மாத்திரம் போடப்படவில்லை, கோல்டு வாட்டர் என்று போடப்பட்டிருக்கிறது. பலஸ்தீனா போன்ற தேசத்தில் பயங்கரமான வெயில் அடிக்கும். வெயிலிலே நடந்து களைத்து தாகத்தினால ஒருவர் வரும்போது இதமான குளிரில் ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்தால் அவனுடைய உடலுக்கு தெம்பாகும், மனதுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். இதை கூட ஆண்டவர் மறக்கவில்லையாம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்காக வாழ்வது அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெரிய பலனை வைத்திருக்கிறார். எவ்வளவோ நம்முடைய காரியங்களை நான் கடந்த நாளில் சொன்னேன். நம்முடைய
கண்ணீரை துருத்தியில வைத்து நம்முடைய அலைச்சல்கள் ஒவ்வொன்றையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் என்று நாம் சிந்தித்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இறையரசின் கட்டுமான பணியில் இருக்கின்ற ஒருவருக்கு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நாம் செய்கிற எளிய உதவி உலகத்தால் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம். அது ஒரு சாதாரணமானது போல, சாமானியமானது போல தெரியலாம். கர்த்தருடைய நாமத்தில் அது பெரியது. கர்த்தருடைய சமூகத்திலே அது கணக்கிடப்படுகிறது. அதற்குரிய பலனை ஆண்டவர் அடையாமல் போகான் என்று திட்டமாய் குறிப்பிடுது. அதுக்கும் பலன் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நாள் பலன் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தங்கள் உழைப்பினின்று இளைப்பாறுவார்கள், அவர்கள் கிரியைகள் அவர்களோடு கூட போகிறது என்று ஆவியானவரும் திருவுளம் பற்றுகிறாராம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நாம் மரிக்கும்போது சீஷர்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தால் கூட அதனுடைய பலன், அதனுடைய கிரியை நம்மோடு கூட வருகிறதா. நாம செய்கிற நன்மையான கிரியானாலும் சரி, தீமையான கிரியா இருந்தாலும் சரி, அது நம்மோடு தான் வருகிறது. அதற்குரிய பலன் எப்ப வருகிறது? நம் ஆண்டவர் இயேசு வரும்போது அவர் இந்த கிரியைகளுக்கு தகுந்த பலனை தருவார். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, நாம் செய்கிற காரியம் கிறிஸ்துவின் அன்பினால் ஏவப்பட்டு செய்கிற சின்ன சின்ன நற்கரிய ஒவ்வொன்றும் கர்த்தருடைய சமூகத்திலே மறக்கப்படுவதில்லை. அவற்றின் பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த உணர்வில் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளின் கரங்களை தாங்குவோம். அவர்களுடைய கரங்களை உயர்த்தி பிடிப்போம். மோசேயின் கரங்கள் உயர்த்தப்பட்ட போது அமலேக்கியர் யுத்தத்தில் இஸ்ரவேலை ஜெயித்தார்கள். கர்த்தருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தப்படும் போது நம்முடைய எளிய செயல்களினால ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற தேவனுடைய பிள்ளைகள், சீடர்களுடைய கரங்களை பலப்படுத்துவோமானால், அவர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுப்பதனால அவர்கள் உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்தி அவர்கள் சரீரத்தை தெம்பாக்குவதற்கு முயலுவோமானால் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். ஏதோ 1000 லட்சங்கள் செலவழித்து நாம் செய்தால் தான் ஊழியம் என்றல்ல, இதுதான் பெரிய ஊழியம். எப்படிப்பட்ட சின்ன ஊழியங்களை செய்ய இன்றைக்கு காலையில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் தாமே உங்களோ ஒருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். பாடல் புத்தகத்திலே 601வது பாடல், கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்கா என்ற பாடல். சேர்ந்து பாடுவோம். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல, சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல,
கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம், ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. உத்தமரேசு என் அஸ்திவாரம், உத்தமரேசு என் அஸ்திவாரம். கத்திரமாக தாங்கிடுவார், பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கைவேலை அல்ல வீடொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி, கைவேலை அல்ல வீடொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி. கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம், கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம். கட்டிடுவோமே நித்தியத்துக்காய், கட்டிடுவோமே நித்தியத்துக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்துவுக்காய். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி ராஜா. இந்த நாளில் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீஷன் என்னும் உமது அடியானுக்கு ஒரு கலசம் தண்ணீரை தாகத்துக்கு கொடுக்கிறவனுக்கோ பலனுண்டு என்று சொன்னேன். ஆம் கர்த்தாவே, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற கட்டுமான பணியில ஆண்டவரோடு இணைந்து செயல்படுகிறவன் சீடன் என்று எங்களுக்கு அடையாளம் காட்டினேன். ஆம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட சீடன் பசி உள்ளவனாக, தாகமுள்ளவனாக, தேவை மிகுந்தவனாக, உலகத்தால் அங்கீகரிக்கப்படாமல் அலட்சியம் பண்ணப்பட்டவனாக இருக்கிற நிலையில் அவனுக்கு செய்கிற எளிய உதவி, உலகத்தால் அங்கீகரிக்கப்படாமல் இருந்தாலும், உலகம் அதை மறந்து போனாலும், கர்த்தருடைய கணக்கில் அது வைக்கப்படும். கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்தில் எளிய உதவிகள், எளியவர்களுக்கு செய்கிற உதவிகள் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது என்ற நல்ல செய்தியை இந்த நாளில் எங்களுக்கு தந்திரையா. நம்முடைய ராஜ்யத்தை ஒரு சிறிய அளவிலாவது கட்டுவதற்கு ஒவ்வொருவருக்கும் வாஞ்சியை தாருமையா. ஜெபிப்பதற்கு, கொடுப்பதற்கு, உழைப்பதற்கு வாஞ்சியை கொடுமாண்டவர். நம்முடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் கட்டப்படணும், அவருடைய சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேறணும். உமக்காக வாழுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்கள் தாங்கப்படணும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்து நிமித்தம் பாடுகளை, வேதனைகளை அனுபவித்து ஒளியம் செய்கிற ஊழியக்காரர்களுடைய கரங்கள் தாங்கப்படணும் ஐயா, பலப்படுத்தும் ஐயா. இந்த நாட்களில் ஆண்டவர் தந்த நல்ல சிந்தனைக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை பலப்படுத்த ராஜா. இந்த நாளை ஆசீர்வதியும். எங்களோடு இந்த காலையில் இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளின் கடமைகளை பொறுப்போடு செய்ய கிருபை தார். உழைப்புக்கு தக்க பலனை கொட. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வேலை இழந்தவர்கள், ஊதியங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஆண்டவரை வாழ்வாதாரங்களை சிரமமாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் உடைய கிருபையும் இரக்கமும் இருக்கட்டும். தங்கள் உற்றவர்களை இழந்து தவிக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துமையா. இப்போதும் கொரோனா தொற்றினால வீடுகளிலே, மருத்துவமனையிலே தங்கி சிகிச்சை பெறுகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார் கர்த்தாவே.
மருத்துவம் பார்க்கிற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருத்துவத்துறை சார்ந்த பணியாளர்கள், அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கம் அவர்கள் குடும்பங்களை பாதுகாத்துக்கொள்ளும். குடிநீர், மின்சாரம், நுகர்பொருள், கால்நடைத்துறை, என்னும் ஆண்டவரே விவசாயம், தகவல் தொடர்பு துறை, அஞ்சல் துறை, வங்கித்துறை, இப்படி பலவிதமான அத்தியாவசிய பணிகளை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவை பாதுகாத்து கொள்ளும். வெளியில வேலைக்கு செல்லும் போதும் வரும்போதும் தேவன் தாம் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தும். ஐயா, நீண்ட நாட்களாக பலவீனத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிற வயதான பெற்றோருக்காக, சின்ன பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே இந்த காலத்தில் கர்ப்பஸ்திரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்து கொள்ளும். இருக்கிற இடத்திலே உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே படித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிற விரைவில் ஆண்டவரே பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் திறந்த பிள்ளைகள் அதில் போய் படிக்க தகுந்த ஒரு சூழ்நிலையை, சகஜமான இயல்பு நிலையை ஆண்டவர் தந்தருளும்படியாக செபிக்கிறார். நல்ல தகப்பன, தேசத்தை, தேச தலைவர்களை கண்ணோக்கிப்பார். உலக தலைவர்களுக்காக செபிக்கிறேன். அமெரிக்காவில் நடைபெறுகின்ற தேர்தல்களுக்காக செபிக்கிறான். நல்ல தகப்பன, நல்ல தலைவர்கள் அந்த தேசத்துக்கு கிடைக்கவா ஆண்டவரை, அவர்கள் வழியாக உலகத்துக்கு நீதி சார்ந்த ஒரு அமைதி உண்டாகவா ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறான். இன்று பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாட்களை ஆசிரிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கிருபையை தார், இரக்கங்களை தார். தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே தருகிறோம். இன்று முழுவதும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் இடைகளே, ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இந்த நாள் முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு தொடங்குவா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்த உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துக்களை மறுபடியும் கூறிக்கொள்கிறோம். இந்த ஆராதனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அப்படி என்றால் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். நாம் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை அறிந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you. Thank you.